நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வழக்கம் போல் உங்களுடைய ஃபோட்டோஷாப்புக்கு தேவையான ஃப்ரீ ஃபைல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் கொடுக்கக்கூடிய ஃபைல் பாஸ்வேர்டு கேட்கும். வீடியோவில் பாஸ்வேர்டு 3 இடத்துல டிஸ்பிளே ஆகும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நீங்கள் பாஸ்வேர்டு நோட் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம வீடியோவில் போவோம். இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது, இந்த வீடியோக்கான தமிழ் பார்த்துருப்பீங்க, அதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதே தான் இப்போ நம்ம அதை பற்றி தான் பேச போகிறோம். காப்பி பேஸ்ட். இந்த காப்பி பேஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் எதுக்கெல்லாம் சரி வரும், எதுக்கெல்லாம் சரி வராது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோட இடையில சில விஷயங்களை ஷேர் பண்ணுவேன். அதே நேரத்தில் இப்போ நீங்கள் பார்க்க போகிற எல்லாமே ஏஐக்கான பிஎஸ்டி. முழுக்க இந்த வீடியோவில் ஏஐ தான். ஒரு வெட்டிங் ஆல்பத்துக்கு ஏஐல எப்படியெல்லாம் கிரியேட்டிவ் ஒர்க் பண்ணலாம், எந்த மாதிரி ஒர்க் பண்ணலாம், எப்படி ஒர்க் பண்ணலாம், எப்படி ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம்.
நல்லா கவனிச்சு பாருங்க. ப்ரொஃபஷனல் கேமராலாம் கிடையாது, எடுத்தது வந்து மொபைல் தான், மொபைல்ல ஷூட் பண்ணுது. இவருடைய முகம் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னாக்க, இவர் வந்து ரொம்ப வருஷமா வந்து ஹேர் டை பண்றாரு. ஆனா சமீபத்துல வழக்கமா யூஸ் பண்ணக்கூடிய ஹேர் டை அதை யூஸ் பண்ணல, வேற மாத்தி யூஸ் பண்ணிட்டாரு. ஆனா இவர் யூஸ் பண்ண கிடையாது, பார்பர் ஷாப்ல வந்து மாத்தி அடிச்சு விட்டாங்க. அதுல வந்து ஸ்கின் அலர்ஜி ஆகி இந்த மாதிரி ஆயிடுச்சு, முகம் வந்து ரொம்ப கோரமா ஆயிடுச்சு. சரி, இந்த ஒரு முகத்தை வந்து ஏஐல வந்து கொஞ்சம் அழகா இருக்க மாதிரி ஒர்க் பண்ணலாம் அப்படி முடிவு பண்ணேன். அப்படி ஒர்க் பண்ண ஒரு சில போட்டோவை இப்போ நான் கூட ஷேர் பண்றேன். இப்போ நீங்க பாக்குறீங்களா இந்த ஒர்க்கு, இதெல்லாம் வந்து காப்பி பேஸ்ட்லாம் கிடையாது. அது மாதிரிலாம் பண்ணாலும் வேலைக்கு ஆகாது. ஒவ்வொன்றுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நான் ப்ராம்ப்ட் கொடுத்தேன், அதுதான் விஷயமே. வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னும் அடுத்தடுத்து தரமான சம்பவங்கள்லாம் வரும். அதுக்காக தான் சொல்றேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரெண்டாவது, இந்த வீடியோவில் வரக்கூடிய பாஸ்வேர்டு, நான் கொடுக்கக்கூடிய PST ஃபைலுக்கான பாஸ்வேர்டு நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்தா தான் பாஸ்வேர்டை நோட் பண்ண முடியும், நான் கொடுக்கக்கூடிய PST ஃபைலையும் பயன்படுத்த முடியும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இது வந்து கல்யாண மண்டபத்து உள்ளே எடுத்த ஒரு ஃபோட்டோ. ரைட் சைடில் உள்ளது வந்து ஏஐக்கான கிரியேட்டிவிட்டி, லெஃப்ட் சைடில் உள்ளது வந்து ஒரிஜினல். ஆனால் நம்ம வந்து ரெண்டுத்தையும் பார்க்கும்போது எது வந்து கல்யாண மண்டபத்து உள்ளே எடுத்த மாதிரி இருக்குது. ஆனால் லெஃப்ட் சைடில் உள்ளதான் நிஜமாவே கல்யாண மண்டபத்து உள்ளே எடுத்த ஒரு ஃபோட்டோ. ஆனால் அந்த ஃபோட்டோ வந்து கல்யாண மண்டபத்து உள்ளே எடுத்த மாதிரியே தெரியல. ஆனால் ரைட் சைடில் உள்ளது ஏஐக்கான கிரியேட்டிவிட்டி, ஆனால் அது வந்து கல்யாண மண்டபத்து உள்ளே எடுத்த மாதிரி இருக்குது. இதே மாதிரி ஒர்க் பண்ணால் இன்னும் ஒரு சில படங்கள் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் வந்து ஏற்கனவே ஒரு விஷயம் சொன்னேன், அதாவது நம்முடைய சேனலில்
இப்போ நான் அதை வந்து மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். ஏற்கனவே நான் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னாக்க, நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் போறோம். அது கல்யாணமா காது குத்தோ, அது ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போறோம். அந்த ஒரு ஃபங்க்ஷன்ல நம்முடைய கண்களால் பார்க்கக்கூடிய விஷயத்தை மட்டும்தான் நம்மளால படம் பிடிக்க முடியும். ஆனா ஒரு ஏஐக்கான கிரியேட்டிவிட்டிங்கிறது அப்படி இல்லை. அப்படி பார்க்கும்போது நம்ம கண்ணால பார்க்க முடியாத பல விஷயங்களை உருவாக்க முடியும். சும்மா சாம்பிளுக்கு ஒரு சில படங்கள் மட்டும் தான் நான் காமிச்சேன். நான் ஏற்கனவே சொன்னது போல 100 இல்லை, 200 இல்லை, 1000 இல்லை, லட்சக்கணக்கில் உருவாக்க முடியும். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 5 விதமாக ஒர்க் பண்ணேன். சரிங்களா? ஒர்க் பண்ணது 5 விதம், எல்லாமே ஏஐ தான். ஆனால் உங்ககிட்ட காட்ட போகிறது ஒன்று தான். நான் வந்து ஏற்கனவே என்னோட சேனலில் நான் சொல்லியிருக்கேன், ஒரு சில ஹைலைட்டான ஒர்க்லாம் வந்து நான் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ண மாட்டேன். ஏன்னா ஒரு சில ஒர்க்லாம் வந்து என்னுடைய பர்சனல். அதனால் இப்போ நான் காட்ட போகிறது வந்து ஒன்று மட்டும் தான் காட்ட போகிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, இதுதான் அந்த ஒர்க்கு. இன்னும் மீதி இருக்கக்கூடிய 4 படங்கள் வந்து அதெல்லாம் இன்னும் வேற லெவலுக்கு இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஒர்க்லாம் வந்து முழுக்க எனக்கான ப்ராம்ப்ட். இதெல்லாம் வந்து காப்பி பேஸ்ட்லாம் கிடையாது. இந்த மாதிரி ஒர்க் பண்ணணும் அப்படின்னாக்க நம்ம வந்து யார்கிட்ட கேட்க முடியுமா? அல்லது காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்காக எங்கேயாவது போய் தேட முடியுமா? அதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது. நம்முடைய ஒவ்வொரு வேலைக்கு தகுந்த மாதிரி ப்ராம்ப்டை வந்து நம்ம உருவாக்கணும். அதுக்கு ஆழமாக யோசிக்கணும். இந்த இமேஜினேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த டிபார்ட்மெண்ட்டே வேற. அதை பற்றி ரொம்ப தெளிவாகவே நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் ஓடக்கூடிய வீடியோ என்னுடைய சேனலில் நான் போட்டிருக்கேன். அந்த 1/2 மணி நேரம் ஓடக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னா முழுக்க இமேஜினேஷன், அதுக்கான விளக்கத்தை நான் கொடுத்துருப்பேன். இப்போ இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னாக்க, இப்போ சமீப காலமாக சோஷியல் மீடியாவில் இந்த கற்பனையை பற்றி சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் பேசுகிறாங்க. அதாவது நான் சொல்கிறது வந்து நம்ம துறையில் முதல்ல கற்பனைனா அதுக்கான புரிதல் ஃபர்ஸ்ட் இருக்கணும். அதுக்கு சரியான ஒரு புரிதல் இருக்கணும். மறுபடியும் நான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன். அது எப்படி என்னங்கிறத தெளிவுபடுத்தக்கூடிய வகையில் நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவேன். நான் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு ஏஐக்கான ஒர்க் ஒன்று பார்த்தேன். அந்த ஒர்க் வந்து நிஜமாவே நல்லா இருந்துச்சு, சும்மா சொல்லக்கூடாது. அந்த ஒர்க்குக்கு பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் வந்து ஏகப்பட்ட கமெண்ட்ஸ். ஏன்னா கமெண்ட்ஸ் வந்து இவ்வளோ இருக்குது, சரி என்னதான் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் உள்ளே போய் பார்த்தேன். நான் பார்க்குற எல்லா கமெண்ட்ஸுமே ஸ்க்ரால் பண்ணி பார்த்துட்டே இருக்கேன். எனக்கு டிஸ்பிளேல விரலை வச்சு நவுத்தி எனக்கு கையே வலிச்சு போச்சு. நான் பார்த்த கமெண்ட்ஸ்லாம் என்ன தெரியுங்களா? எல்லா கமெண்ட்ஸுமே ஒரே கமெண்ட்ஸ் தான். அதில் நான் பார்த்த எல்லா கமெண்ட்ஸுமே என்ன தெரியுங்களா? ப்ளீஸ் ப்ராம்ப்ட், ப்ளீஸ் ப்ராம்ப்ட், ப்ளீஸ் ப்ராம்ப்ட், ப்ளீஸ் ப்ராம்ப்ட், ப்ளீஸ் ப்ராம்ப்ட். இதுதான், இதை தவிர வேற எதுவுமே இல்லை. கமெண்ட்ஸ் எல்லா கமெண்ட்ஸுமே இதுதான். அந்த கமெண்ட்ஸில் இதை தவிர வேற எதுவுமே இல்லை. ப்ளீஸ் ப்ராம்ப்ட், ப்ளீஸ் ப்ராம்ப்ட். எனக்கு பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன எல்லாரும் ஒரே மாதிரி பண்ணியிருக்காங்க? இதை வந்து நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன். இந்த மாதிரி ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு ஏஐக்கான ஒர்க் ஒன்று பார்த்தேன். ப்ளீஸ் ப்ராம்ப்ட், ப்ளீஸ் ப்ராம்ப்ட். இந்த வார்த்தை தான் உள்ளே இருந்துச்சு, இதை தவிர வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் சொன்னேன். அவன் என்ன சொன்னான் தெரியுங்களா? அவன் வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான். அவன்கிட்ட பேசி முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து எனக்கு நினச்சி சிரிப்பு தாங்க முடியல. இப்போ நான் சொன்னேன்ல ப்ளீஸ் ப்ராம்ப்ட், அந்த வார்த்தையை அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னாக்க, அந்த ப்ளீஸ் ப்ராம்ப்ட் அந்த வார்த்தையை கூட யாருமே டெக்ஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, அதை கூட காப்பி பேஸ்ட் தான் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் எனக்கு சிரிப்பு அதிகமாகிடுச்சு அவன் சொன்ன விதம்.
சோஷியல் மீடியாவில் ஒருத்தர் வந்து ப்ராம்ப்ட் தராரு அப்படின்னு வச்சுக்குவோம். அந்த ப்ராம்ப்ட் என்ன ஆகும், பல பேர் ஷேர் பண்ணுவாங்க. ஷேர் பண்ணும்போது அது பலருடைய பார்வைக்கு போகும். அப்போது அதை வந்து ஏகப்பட்ட பேர் வந்து பயன்படுத்துவாங்க. ஒரு 1,00,000 பேர் வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு வச்சுக்குவோம். சும்மா ஒரு கணக்குக்கு, சரிங்களா? அந்த 1,00,000 பேரில் நீங்களும் ஒரு ஆள். ஒன்று சொல்லுவாங்களே 10ஓட 11, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அதில் வந்து உங்களுக்கான தனித்துவம் வந்து எதுவுமே இருக்காது, சரிங்களா? ஏன்னா அந்த ஒரு ப்ராம்ப்டை வந்து 1,00,000 பேர் பயன்படுத்தியிருக்காங்க. எல்லாமே காப்பி பேஸ்ட்டு. அப்போ எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணால் கூட அதை வந்து யாரும் பெரிய விஷயமா பார்க்க மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி அந்த கிரியேட்டிவிட்டி சோஷியல் மீடியாவில் இலையுது. ஃபேஸ்புக்கில் பார்த்துருப்பேன், யூடியூப்பில் பார்த்துருப்பேன், இன்ஸ்டாவில் பார்த்துருப்பேன், நான் வந்து வாட்ஸ்அப்பில் பார்த்துருப்பேன், டெலகிராம் அதில் பார்த்துருப்பேன். அதை வந்து எங்கிட்ட வந்து ஷேர் பண்ணாங்க அது எனக்கு பெருசாக தெரியுமா? அது எனக்கு மட்டும் இல்லை, யாருக்குமே பெருசாக தெரியாது. அதில் எந்த ஒரு வித்தியாசத்தையும் பார்க்க முடியாது. ஏன்னா அது எல்லாமே காப்பி பேஸ்ட்டு. உங்களுக்கான வேலையில் வந்து தனித்துவம் இருக்கணும் அப்படின்னாக்க ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும், ஆழமாக யோசிக்கணும். அப்போ தான் உங்களுடைய ஒர்க்கை வந்து ஆச்சரியமாக பார்ப்பாங்க, பெரிய விஷயமா பார்ப்பாங்க. ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒத்து கவனிப்பாங்க. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. கடைசியாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு தோணுது, இதோட முடிச்சுக்குவோம். இப்போ சினிமா துறை எடுத்துட்டாக்க இயக்குனர் அட்லியை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்க அவர் எடுத்த எல்லா படங்களுமே ஹிட் தான். இது வந்து எல்லாருக்குமே தெரியும். அவர் எடுத்தது வந்து ஒரு 5 படம் நினைக்கிறேன், 5 படமோ 6 படமோ அதுக்குள்ளதான் வரும்னு நினைக்கிறேன். அவர் எடுத்த எல்லா படங்களுமே ஹிட் தான், சரிங்களா? எல்லாமே வெற்றி படங்கள் தான், அதை நம்ம வந்து ஒத்துக்கணும். ஆனால் அவருடைய படம் வந்தாக்க சோசியல் மீடியா முழுக்க, நல்லா கேட்டுங்க, அவர் படம் எப்போ வந்தாலும் சரி சோசியல் மீடியா முழுக்க அட்லினாலே காப்பி தான் அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியாவில் முத்திரை குத்திட்டாங்க. ஒட்டுமொத்த சமுதாயமும் அவரை வந்து அப்படிதான் பார்க்குது. நீ என்னதான் வெற்றி படங்களை கொடுத்தாலும் உங்ககிட்ட உனக்கான தனித்துவம் எதுவுமே இல்லை, நீ காப்பி. ஒட்டுமொத்த சமுதாயமும் அவர் அப்படிதான் பார்க்குது. இப்போ தமிழ் சினிமா துறையில் எவ்வளோ பேர் இருக்காங்க, இயக்குனர் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க. இன்றைய இளம் இயக்குனர்கள் வேற யாரையாவது அப்படி சுட்டி காட்டுறாங்களா? இவரை மட்டும்தான். காரணம் என்ன அப்படின்னாக்க ஒரு படத்துக்கான காட்சி அமைப்புகள் அதை காப்பி அடிச்சா கூட மக்கள் வந்து பெருசா பார்க்க மாட்டாங்க, பெருசா பேச மாட்டாங்க. ஆனா ஒரு படத்தோட கதையவே காப்பி அடிச்சா அது வந்து காப்பி பேஸ்ட் தான். இதுக்கு மேல வந்து விளக்க சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. இப்போ இந்த வீடியோல நான் சொன்ன மாதிரி உங்களுடைய வேலைக்கு தகுந்த மாதிரி ஆழமா யோசிங்க, ப்ராம்ப்டை உருவாக்குங்க. இந்த காப்பி பேஸ்ட் பண்றதுக்குனே ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டம்லாம் மாறாது, மாற்றவும் முடியாது. அதெல்லாம் வந்து கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். காப்பி பேஸ்ட் அதெல்லாம் மாற்றவே முடியாது. நம்முடைய தேவைக்கு வந்து ஒரு ப்ராம்ப்ட் வந்து கொடுக்க முடியாதா? தொடர்ச்சியா ஒருத்தன் வந்து காப்பி பேஸ்ட் பண்றான் அப்படின்னாக்க அவனுக்கு யோசிக்கிற திறன் வந்து கம்மியா இருக்கு. அதான் உண்மை. எனக்கு இது வேணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏஐ கிட்ட கேட்க போறோம், அது கொடுக்க போகுது. இல்ல இதை கூடவா எழுத முடியாது? அதுக்காக தான் சொன்னேன், ஒருத்தன் வந்து தொடர்ச்சியா காப்பி பேஸ்ட் பண்றான் அப்படின்னாக்க அவனுக்கு யோசிக்கக்கூடிய திறன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அதுதான் அர்த்தம். ஒரே விஷயத்தை எல்லாருமே செஞ்சா அந்த வேலைக்கு மதிப்பு இருக்காது. உங்களுக்கான வேலையில வந்து தனித்துவம் இருக்கணும், விதவிதமா யோசிக்கணும், பல விதமா யோசிக்கணும். இந்த காப்பி பேஸ்ட்டை பத்தி இந்த மாதிரி பேசணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. நமக்கு தோணுச்சுனாலே முடிச்சிடணும். முடிச்சிடலாமா? இந்த காப்பி பேஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, இதை பற்றி மறுபடியும் பேச வேண்டிய அவசியம் வந்தால் கண்டிப்பாக மறுபடியும் நான் பேசுவேன். அது இன்னும் வேற மாதிரி இருக்கும். குறி வச்சா எரை விழணும்.